ஹாய், நான் சோனியா மேக்கோவர் ஆர்டிஸ்ட். திருப்பத்தூர்லேருந்து நிஷோக் சார் ஹேர் ஸ்டைல் கிளாஸ்க்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். பேசிக் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷோக் சாரோட அகாடமிக்கு வந்தேன். பட் நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சாரோட பேசிக் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கே. நான் பேசிக்கில் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் சாரோட கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஒன்லி நீங்கள் ஹேர் ஸ்டைல் மட்டும் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. சார் வந்து ப்ரொஃபைலே வந்து சொல்லியிருப்பார், ரீல்ஸ்ல ஸ்டோரியில வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து எப்படி பில்ட் பண்ணணும், என்னோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்லியிருப்பாரு. அதை நானும் பார்த்துட்டு தான் வந்தேன். சார் வந்து சொன்னதும் மீறி நிறையவே சொல்லியிருக்காரு. நான் வந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். சாரை பார்த்து எப்படி கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணும், பேசிக் ஹேர்டூல என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், அதே மாதிரி அட்வான்ஸ் ஹேர்டூவும் நான் நிறைய கத்துக்கிட்டேன். சரியா கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கல சார், ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுத்த அட்வான்ஸ் ஹேர்டூ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நீங்க நிறையவே சார் கிட்ட வந்து ஹேர் ஸ்டைல் தவிர எல்லாமே நீங்க வந்து நிறைய கத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து நிஷோக் சார் ப்ரொஃபைல் பார்த்து மேக்கப் ஹேர்டூ வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கத்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா ஒரு கான்பிடென்ட்டே உங்களுக்கு வந்துடும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கான்பிடென்ட்டே இல்லை, இவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எப்படி நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இந்த ஃபீல்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் இப்போ வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கான்பிடென்ட்டே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா சார் கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க, கண்டிப்பா வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.